எல்லாருக்கும் வணக்கம். அடுத்த கதை பரதேசி வந்தான். நம்ம எல்லாருக்கும் மற்ற கதைகள் பிடிச்சிருக்கோம், நிறைய பேர் சொல்லியிருக்கீங்க. எனக்கு பர்சனலாக பரதேசி வந்தான் கொஞ்சம் ஃபேவரட் கதை. அதனால தான் டாபிக் வந்த உடனே நான் முதல்ல அதை கையில் சொல்லிட்டேன். ஸோ நம்ம தமிழ் இலக்கிய வரிசையில் வந்து மரபுப்படி பார்த்தோன்னா தீஜாவை கூப்பாராவோட வரிசையை சேர்ந்தவன்னு சொல்லுவோம். ஏன்னா அந்த ஆண் பெண் உறவை வந்து ரொம்ப நுட்பமாக இவர் அடுத்த கருத்துக்கு எடுத்து போய் பேசியிருக்காங்க. ஆனால் அது நாவல்களை பொறுத்த வரைக்கும் தான். சிறுகதையில் பத்மவா சொன்ன மாதிரி அதை தாண்டி அவர் நிறையா ஸ்கேலில் எழுதியிருக்காரு. குறிப்பாக இந்த கதைகள்லாம் வந்ததில்ல. இது கதைன்னு பார்த்தா ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டு. இந்த கர்மா தான் அதில். வக்கீலன்னா அந்த ஊர்லேயே ரொம்ப பெரிய ஆள், எல்லாரும் மதிக்கிறாங்க. அவர் வீட்டில் ஒரு பையனுக்கு வந்து ஒரே பையனுக்கு கல்யாணம் முடிஞ்சு 2வது நாள் அங்கே அந்த பந்தி நடக்குது. ஸோ அது ஒரு பரதேசி வந்து உட்காரான். ரொம்ப டீட்டெயிலாக கதையெல்லாம் சொல்லலை. பரதேசி உட்காரா, இவர் கோவப்பட்டு எழுப்பி விட்டு இது பண்ணுறான். அந்த பரதேசி சாபம் கொடுத்து போயிடுறான். இன்னிலேருந்து சரியாக 1 மாதத்தில் நீ அழுதுகிட்டே போட்ட சாப்பாட்டை நான் வந்து சாப்பிட்றேன். சொன்ன மாதிரியே நடந்துருந்து அந்த பையன் செத்து போயிடுறான். இவர் வந்து கேட்கும்போது, நான் இதை குத்தி காமிக்கிறதுக்காக வரல, ஆனால் நான் கொடுத்த என்னோடய பசியோட சாபம். ஸோ அதை நான் சொல்ல காப்பாற்றணுங்கிறதுக்காக நான் வந்திருக்கேன் அப்படின்னு இவர் உள்ள கூப்பிட்டு உட்கார சொல்கிறார். கால் வேறு அப்படின்னு. அவ்வளோதான் கதை அதில். ஆனால் இந்த கதையை வந்து நான் ஃபஸ்ட்டு படிக்கும்போது சில கதைகள் வந்து நமக்கு பிடிக்கும். இது நல்லா இருக்குது, நம்மளை பாதிச்சிருக்கு, கதையோட நடை இல்லை அந்த கதையோட கரு ஏதோ ஒரு காரணத்துக்காக நமக்கு பிடிக்கும். அந்த அளவுக்கு தான் தெரியும் நமக்கு. ஆனால் சில நல்ல ரைட்டர்ஸ், நல்ல எழுத்தாளர்கள், விமர்சகர்கள் அதை ஒரு இடத்துல கொண்டு போய் வைக்கும்போது தான் அந்த கதையோட இன்னொரு டைமென்ஷன் நமக்கு தெரியுது. இந்த கதையை நான் ஃபஸ்ட் டைம் படித்ததை விட ஜேயோட ஒரு உரை ஒன்று இருக்குது. நம்ம சைட்டில் கூட அதோட கண்டிஷன் இது கட்டுரை வந்திருக்கு. இந்த கதையை பற்றி அவர் சொல்லியிருப்பார். இது என்னென்னா, இப்போ தீஜாவோட காலகட்டம் வந்து 21 பிறந்து 21 இருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இந்தியாவோட அந்த மாபெரும் பஞ்சத்தில் ஒன்று அவர் நேரில் பார்த்துருக்காரு. பசினா என்னங்கிறது அந்த தலைமுறையை சேர்ந்த எழுத்தாளர்களுக்கு தெரியும். ஸோ அந்த தலைமுறையிலேருந்து வந்த எல்லா எழுத்தாளர்களும் பசியை மையமாக வச்சு ஏதோ ஒரு மாஸ்டர் பீஸ் கண்டிப்பாக வந்திருப்பாங்க. அந்த ஜேசன கட்டத்தில் எப்படி இருக்குன்னா, பிரேம்சந்தோட ஒரு கதை இருக்குது. லட்டுக்கு ரொம்ப ஆசைப்பட்டு கேட்குற ஒரு பாட்டி வந்து கடைசியில் வந்து கீழே மிச்சம் இருக்கிற லட்டில் வந்து பொறுக்கி எடுத்து வாயில போடுவாள். அதை பார்த்த உடனே அந்த மருமகளுக்கு ரொம்ப இதாகிடும், உனக்கு கொடுக்காம விட்டுட்டேனே அப்படின்னு. அந்த கதையில் பசி வந்து ஒரு தெய்வமாக, ஒரு அன்பாக வெளிப்படுது. அப்புறம் ஆரோக்கிய நிகழ்வு கதையில் வர நீலகண்ட பறவையில் வர கதையில் வந்து பசி வந்து எப்படி திருடி தீங்கிற வார்த்தை அவனை கண்டுபிடிக்க போவான். பட் அந்த பொண்ணுக்கு வந்து அந்த பசி தீர்ந்த உடனே முகத்தில் அப்படி ஒரு தெய்வாம்சனோட கலர் இருக்கும். அதை பார்த்தோன்னே பசி இங்கே எப்படி வந்திருக்கு. அதே மாதிரி தான் தீஜாவோட அந்த கதை. இங்கே வர்ற பசி வந்து ஒரு ஞானமாக, ஒரு அறமாக வந்து நிற்குது. ஸோ அது நம்ம பண்பாட்டோட ஒரு விளிமையும் எப்படி இந்த கதையில் வந்து நமக்கு வருதுங்கிறது. ஸோ அவன் அவனோட சொல்லுது அந்த பரதேசி கொடுக்குற சாபம். என் பசி கொடுத்த சாபம் அது. கைக்கு எடுத்த சாப்பாடு வாய்க்கு போய் அந்த இடத்துல நிற்கிது. அப்போ நீ என் கையை பிடிச்சி வெளியே கொண்டு வந்து விட்டுட்டேன் அப்படின்றது. ஸோ அந்த வக்கீலான் திருப்பி கேட்குறப்ப என்ன சொல்கிறாருன்னா, அவனுக்கு எல்லாமே முன்னாடியே தெரியுமா, முக்காலமும் உனக்கு தெரியுமா, நீ வந்து கொடுத்த சாபம் எனக்கு படைச்சிருச்சே அப்படிங்கும்போது, இல்லை இது எனக்கு எதுவுமே தெரியாது, நான் சொன்னதுனால இது நடக்கலை. இங்கே இப்போ எல்லா இடத்துலையும் தான் நாதம் இருக்குது, கையை தட்டும்போது தான் வெளியே வருது இல்லையா? அது மாதிரி நான் என் சொல்லு மூலமாக உனக்கு தெரிஞ்சிருச்சு, அவ்வளோதான். நான் சொல்லாட்டாலும் நடந்துதான் இருக்கும். காரணம், உனக்கு உள்ளே இருக்கிற அந்த அகங்காரம் வந்து அவ்வளோ பஞ்சு மாதிரி சாப்பிட்டாரு. அதோட ஒரு துளி அன்பு கலந்துருந்தா கூட அது சிமெண்ட் மாதிரி கட்டியாகி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தது. நான் நீ அதை மிஸ் பண்ணிட்டேன், இப்போ விதி வேறு வழி இல்லை, நீ போடணும், நான் சாப்பிடணும்னு சொல்லி உட்காந்து சாப்பிட்றேன். ஸோ இந்த கம்பேரிசன் எப்படி மற்ற சிறந்த கதைகளோட இதை கொண்டு போய் வைக்கிறோங்கிற இடத்துல தான் வந்து இந்த கதை ரொம்ப பெஸ்ட்டாக இருக்குன்னு எனக்கு தோணுது. அதனாலேயே அந்த கட்டுரை படித்ததுக்கப்புறமா இது என்னோட ஒரு ஃபேவரட் கதையாகிடுச்சு. இது கதை கருவை பற்றி. 2வது, இந்த கதையில் வந்து இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நான் பார்த்தது, இது யாரோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த கதை வந்து சொல்கிறாங்க. இப்போ பாயசம் பார்த்தீங்கன்னா அது சாமநாதோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான். நம்ம இந்த தன்மை முன்னிலை படக்கெல்லாம் பேசணும். இது படத்தில் 3rd person நரேட்டர் சொல்கிற மாதிரி தான் இருக்குது. ஆனாலும் முழுக்க அந்த சாமநாதோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் போகும். ஆனால் இந்த கதை அந்த வக்கீல் அண்ணாவுக்கு இருக்கிற நூற்றுக்கணக்கான தம்பிகளில் ஒரு தம்பி ஏற்ற வைக்க இருக்கான், அவ்வளோதான். இவன் அந்த பரதேசியும் இல்லை, அந்த வக்கீல் அண்ணாவும் இல்லை, குடும்பத்தில் இருக்கிற யாருமே இல்லை. ஏன் அது பிக் பண்ணால் எனக்கு போகிறீங்கன்னு தெரியல. பட் அந்த 3rd person பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து ஃபுல் கதையும் வருது. இவ்வளோ சீரியஸான மேட்டர். ஆனால் அந்த பேர் வந்து பஞ்சாபின்னு நினைக்கிறேன். அவன் சொல்கிறது எல்லாமே ஒரு கிண்டலோட ஒரு நக்கலோடையே தான் கதை சொல்லிகிட்டே இருப்பான். இவர் வந்து அந்த கச்சேரிக்காக ஹைதராபாத்லேருந்து அவருக்கு வேற சங்கீத விமர்சகர், ஆனால் யார் பண்ணாலும் பிடிக்காது. ஏன்னா அவரோட ஸ்டாண்டர்டில் யாருமே இல்லை. அதுக்காக 3 குழந்தை பிறந்து வயசான ஒரு அம்மாவை தான் கொடுத்து பாட வைப்பார். 2 நிமிஷம் 2 மணி நேரத்துக்குள்ளே 2000 ஆகா போட்டார். ஆனாலும் அண்ணாக்கு கற்பனை ரொம்ப ஜாஸ்தி அப்படின்னா. இன்னும் அதே மாதிரி இந்த பரதேசி வந்து உள்ளே உட்காரும் போதும் திருமலையே ஏமாத்திட்டு ராகு வேணா உள்ள வந்து அமுதம் வாங்கிட்டு போயிடலாம். ஆனால் அண்ணாவை ஏமாற்றி ஒருத்தன் பண்ணி வந்து உட்கார முடியாது அப்படின்னு எல்லா இடத்துலையும் வந்து அந்த டோன் உள்ள வந்துட்டே இருந்துச்சு. இது எல்லாத்தையும் விட பெஸ்ட் வந்து என்னன்னா,
இந்த பரதேசி வர்றதுக்கு முன்னாடி காலையில் ஒரு பிச்சைக்காரன் வந்திருப்பான். அவன் வந்து எனக்கு பாட்டு பாடி தருவான். வாங்ஷையோட அப்படின்னு சொன்னோடனே எனக்கு கோவம் வந்துடும். அது எப்படி நீ சொல்லலாம், அது வாஞ்சை அப்படின்னோடனே எனக்கு என் குருநாதன் சொல்லி கொடுத்தான் அப்படின்னோடனே எங்கே உன் குருநாதன்னா வந்து செத்து போயிட்டாருமா. சரி போனால் போகிறார். அதான் அண்ணாவோட ஆன்சர். அவர் வந்து இப்படி சொல்லிட்டாரு, தப்புலாம் இல்லை. செத்தவராக இருந்தால் கூட வக்கீல் அண்ணா தான் மன்னிச்சு விடணும். ஏன்னா அவர் வாழ்க்கையில் நீதிபதி. திருப்பி திருப்பி கதையில் பல இடத்துல வர்ற வார்த்தை வந்து அவர் வாழ்க்கையில் நீதிபதி, கோர்ட்டில் வேணால் வக்கீலாக இருக்கலாங்கிற மாதிரி. ஸோ அவன் ஏற்கனவே காலையில் அந்த கடுப்பை கிளப்பி விட்டு போயிட்டான். அதுதான் அப்படியே கேலிஃபாவர்ட் ஆகி வந்து கடைசியில் இந்த பரதேசிட்ட அவர் வந்து அப்படி காமிச்சார். கடைசியாக வந்து தீஜாவோட அந்த எழுத்து நட இல்லையா, சிறுகதையை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு மாஸ்டர். நாவல்களை பொறுத்த வரைக்கும் விமர்சனம் இருந்தால் கூட எல்லாருமே ஒத்துக்கிற விஷயம் அசோகமித்திரன் மாதிரியே ரொம்ப கச்சிதமான சிறுகதை வடிவத்தை வந்து தீஜா முன்வைக்கிறாங்கிறது. அவர் கதையில் தேவையில்லாத எந்த ஒரு விஷயமும் வந்துடாது, இல்லை ரொம்ப நேச்சுரலாக அந்த ஃப்ளோ வந்து கடைசி வரைக்கும் வருங்கிறது. இப்போ இதுலேயுமே வந்து இந்த பரதேசி மேலே ஏன் அப்படி ஒரு கோவம் வரணும், அது ஒரு நல்ல விஷயம் நடக்கும்போது யாராக இருந்தாலும் அவ்வளோ எக்ஸ்ட்ரீமாக ரியாக்ட் பண்ணுவாங்களா அப்படின்னு கொஸ்டின் வரலாம். அதுக்கு முன்னாடியே வந்து இந்த ஃபஸ்ட்டு பிச்சைக்காரன் வந்து ஏற்கனவே அந்த பிரச்சனை நடந்தது. அதோட எஃபெக்ட் தான் வந்து நேச்சுரலாக வந்து அடுத்து இவனை பார்க்கும்போது இவன்